இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20 வசனம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இன்றைக்கி கேட்கணுங்க. நமக்குள்ளே பல விஷயங்களை போட்டு போட்டு வச்சுட்ருக்கோம். கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டால் தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? தேடணுமா? நமக்கான விஷயம் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை போய் தேடணும். தேடி அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. உனக்கான விஷயம் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கு. அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். யார் இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு எது சிறந்தது, உனக்கு எது தெரியும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நீ ஓடுகின்ற பொழுது நீ தான் ராஜா அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும். அவர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறியிருக்கின்றார். தேவ பிள்ளைகள் ஆகிய நாமும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரமே அதிசயங்களை செய்து நமக்கு வேண்டியவற்றை அருள செய்வார். ஆகவே நல்ல பலன்களை பெறுவதற்காக கடுமையான உழைப்பை மாத்திரமே சார்ந்திருக்காதீர்கள். ஊழியத்தில் உங்கள் பேச்சு திறமையை சார்ந்திருக்காதீர்கள். உங்கள் தாளந்து மாத்திரமே பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்று நினைக்காதீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு அவரது ஆசீர்வாதம் மாத்திரமே, அவர் திறக்கும் வாசல் மாத்திரமே, அவரது அற்புதங்கள் மாத்திரமே சிறந்தவற்றை அளிக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஒருபோதும் கலங்காதீங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுப்பேன், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேணாம். நம்ம தாழ்மையாக போயிடலாம்ல, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைங்க. கேளுங்க, அப்போ தாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. தேடுங்க, அப்போ தாங்க உனக்கு கிடைக்கும் அந்த விஷயம்லாம். எதுவுமே வேணாம், நான் உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கணும்பா, ஈஸியான ஒரு வாய்ப்பு கொடுங்களா. அலையக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, நான் இருந்த இடத்துல எல்லாமே நான் தேடி வரணும். நான் ஏன் போய் தேடணும் அப்படின்னு சில பேர் மனசில் ஓடிட்டு தான் இருக்கும்ல. நான் தேட முடியாது பிரதர், எனக்கு வரணும், அவ்வளோதான். நான் ஜெபிச்சிட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இந்த ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி எனக்கு ஆன்லைன்லேயே டெலிவரி பண்ணிட்டா வீட்டுக்கே வந்துடணும். நான் ஏன் போய் தேடி இது பண்ணிகிட்ருக்கணும்? அதெல்லாம் வாழ்க்கை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் தான் போய் தேடணுமே தவிர அடுத்தவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. ஆலோசனை சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை வந்து பூஸ்டப் பண்ணி கை கொடுத்து தூக்கி மேலே விடுவாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சூப்பராக இருக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்திருக்கின்றார்ல. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது? ஆனால் நான் கஷ்டப்பட்டேன், இந்த முயற்சி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வருடங்கள், பல வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி. நன்றி சொல்லலாமா ஏசப்பாக்கிட்டா? இன்றைக்கி நம்ம ஜபத்தில் வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறாரு. என்ன ஒன்று கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ பொறுமையாக இருக்கியா? நீ என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கிற? ஜபிச்சுட்டு உடனே கொடுத்தா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை கொஞ்சம் நேரம் கொடுத்தா, ஒரு தாமதமாக கொடுத்தா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ பார்க்குறாருல, ஒவ்வொரு மனிதர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இப்படி இருக்குல்ல. அமைதியாக போகிறவங்களும் இருப்பாங்க, சண்டை போடுறவங்களும் இருப்பாங்க, எதுவுமே கண்டுக்காதவங்களும் அப்படின்னு சொல்லி கடந்து போவாங்க. சில பல மனிதர்களுடைய சாபம் அது. ஒரு சில பேர்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், இப்படி இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் என்ன சொன்னாலுமே அமைதியாக கடந்து போயிடுவாங்களாம். என்னடா இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ திட்டுறேன், எதுவுமே கேர் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கீங்களேன்னுவாங்க. நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ நீங்களும் பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத, நான் இருக்கேன்பா உன் கூட, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்க போகின்றது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். பிரைஸ். மத்தேயு 7:7 எடுத்து வச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. படிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பைபிள் எடுத்துக்கோங்க. ஃபோன்லலாம் வேணாங்க, பைபிள்னு ஒன்று வாங்கிக்கோங்க. காலையில் ஏஞ்சிக்கோங்க. அந்த கண்களை மூடி திறந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனம் வரும். அதை படிக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்குமா? நிச்சயமாய் நீங்கள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யாருமே உதவி பண்ணல, என்னை கை கொடுத்து தூக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள்.
ஜெபத்தின் மூலமா கேளுங்க. ஆண்டவரே, நான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு என் கூட உறுதுணையா இருங்க. நாங்க யாரையும் நம்பி இல்ல, உங்கள மட்டுமே நாங்க நம்பியிருக்கோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மையே பின்பற்ற விரும்பும் இதயத்துடன் வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, உம்மிடம் கேட்பதற்கும் உம்மை தேடுவதற்கும் முழுவதும் உம்மை நம்புவதற்கும் எனக்கு கற்பித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. என் சுய பலத்தை சார்ந்து கொள்ள செய்கின்ற எல்லா சந்தேகத்தையும் அகற்றுங்கப்பா. நீர் எப்பொழுதும் சிறந்ததே தருவீர் என்று நம்புவதற்கு உதவி செய்வீராக ராஜா. காத்திருப்பதற்கான பொறுமையும் தொடர்ந்து ஜெபிப்பதற்கான விசுவாசத்தையும் தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாத்திரமே திறக்கக்கூடிய ஏற்ற வாசல்களை திறந்திடுவீராக. உம் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் எங்கள் பாதையை வழிநடத்துவதாகப்பா. உம்மை முற்றிலுமாக சார்ந்திருக்க போகின்ற ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பின்பற்ற உம்மை நோக்கி நாங்கள் வருவதற்காக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கின்றது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம்ப்பா. எங்கள் பாதையை செம்மையாக்குங்கப்பா. நல்ல விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்ப்பா. நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம்ப்பா. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீராக. எங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்வீரை நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.